மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டியும், மக்கள் முதல்வரின் 67வது பிறந்த நாளை ஒட்டியும் தமிழகம் முழுவதும் வழிபாட்டு தலங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளை ஒட்டி சிவகங்கை சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தில் மதுரை ஆதீனம் தலைமையில் சர்வமத பிரார்த்தனை நடைபெற்றது. சிவகங்கை மாவட்ட ஜமாத் மற்றும் கிறிஸ்தவ பேரவையைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். வடசென்னை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கொடுங்கையூரில் நடைபெற்ற சர்வமத பிரார்த்தனையில் கழக அவைத்தலைவர் திரு இ. மதுசூதனன் உள்ளிட்டோர் பங்கேற்று மனமுருக வேண்டினர். தஞ்சை தெற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் திட்டை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. அமைச்சர் திரு ஆர். வைத்திலிங்கம், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கு. பரசுராமன், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். விழுப்புரம் தெற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி வீரநாட்டேஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடும் மகா கணபதி யாகமும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு ப. மோகன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் காமராஜ், திரு எஸ். ராஜேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி தருமபுரியில் அதியமான் கோட்டையில் உள்ள புகழ்பெற்ற தட்சிணகாயி கால பைரவர் ஆலயத்தில் பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. அமைச்சர் திரு பி. பழனியப்பன் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்ட கழகம் சார்பில் கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள விநாயக பெருமானுக்கு அம்மா என்ற எழுத்து வடிவில் 1008 நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது. அமைச்சர் திரு வி. செந்தில் பாலாஜி மற்றும் கழக தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் புறநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் பூளவாடி முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் பள்ளிகொண்டப்பட்டு நல்லாயி அம்மன் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அமைச்சர் திரு அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக மாணவரணி சார்பில் மாமண்டூர் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அமைச்சர் திரு முக்கூர் என். சுப்பிரமணியன் பங்கேற்றார். 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட கழக மாணவரணி சார்பில் வடிவிடு முருகன் கோவிலிலும் பரமக்குடி TELC தேவாலயத்திலும் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளிலும் அமைச்சர்கள் திரு ஆர். பி. உதயகுமார், டாக்டர் எஸ். சுந்தரராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 67 கிலோ கேக் வெட்டி மக்கள் முதல்வரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு சார்பில் புனித சூசையப்பர் கோவிலில் மெழுகுவர்த்தி ஏந்தி நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் அமைச்சர் திரு எஸ். பி. சண்முகநாதன் பங்கேற்றார். திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக மாணவரணி சார்பில் அருள்மிகு வீரராகவ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அமைச்சர் திரு எம். ஆனந்தன் பங்கேற்றார். மேலும் அவிநாசி சாலையில் உள்ள CSI ஆலயத்தில் கழக சிறுபான்மை நலப்பிரிவு சார்பில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் காரப்பாக்கம் பொன்னியம்மன் கோவிலில் இருந்து 670 பெண்கள் பால்குடம் எடுத்து விநாயகருக்கு அபிஷேகம் செய்தனர். மேலும் அம்பத்தூர் படவேட்டம்மன் கோவிலில் இருந்து பாடி சிவன் கோவிலுக்கு 508 பெண்கள் பால்குடம் எடுத்து அபிஷேகம் செய்தனர். கழக அமைப்பு செயலாளர் திரு சி. பொன்னையன், அமைச்சர் திரு B.V. ரமணா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் 67 சிவாச்சாரியார்களை கொண்டு கோமாதா பூஜை நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு K.C. வீரமணி மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். மேலும் வாலாஜாபேட்டை தன்வந்திரி ஆலய வளாகத்தில் சிறப்பு யாகமும் நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருச்சி மாநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் மக்களின் முதல்வரின் 67வது பிறந்த நாளை ஒட்டி வெக்காளி அம்மனுக்கு சிறப்பு பூஜையும் தங்க தேர் இழுத்தும் வழிபாடு நடைபெற்றது. அமைச்சர் திரு T.P. பூனாட்சி, அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழக மாணவரணி சார்பில் மறைமலை நகர் ஆஞ்சநேயர் கோவிலிலும் காரப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ கற்பகாம்பாள் கோவிலிலும் சிறப்பு பிரார்த்தனையும் அன்னதானமும் நடைபெற்றது. அமைச்சர் திரு T.K.M. சின்னையா, கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர்.
காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கேளம்பாக்கம் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா கோவிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மாவட்ட கழகம் சார்பில் மக்கள் முதல்வரின் 67வது பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாளுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நங்கைமொழி காலதீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜையும் வழிபாடும் நடைபெற்றது. பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி அரியலூர் மாவட்ட மாணவரணி சார்பில் அருள்மிகு கோதண்டராமசுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாலசமுத்திரம் பேரூர் கழகம் சார்பில் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி அர்ச்சனைகள் செய்யப்பட்டது. தங்கத்தேர் இழுத்தும் வழிபாடு நடைபெற்றது. நெல்லை மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சங்கரன் கோவில் அருகே உள்ள ஸ்ரீ ராஜகோபால மன்னார் சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழக மகளிர் அணி, நெல்லை மாவட்ட மகளிர் அணி, தர்மபுரி வழக்கறிஞர் பிரிவு, கடலூர் மாவட்ட மீனவர் அணி, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விருதுநகர் மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு, சிவகங்கை மாவட்ட விவசாய பிரிவு, அரியலூர் மாவட்ட மாணவர் அணி, ஈரோடு புறநகர் மாவட்ட மாணவர் அணி, திருப்பூர் புறநகர் மாவட்ட மாணவர் அணி போன்றவற்றின் சார்பில் திருக்கோவில்கள், தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன.